ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா புலாவுங்க. இது வந்து வெஜ்ஜில் ஒரு நான்வெஜ் பிரியாணின்னே சொல்லலாங்க. இந்த சோயா பார்த்திங்கன்னா நான்வெஜ் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கன் மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த புலாவ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. ரொம்பவே ஒரு டேஸ்ட்டான ரெசிபிங்க. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா கழுவி எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா நான் இதை சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொதி வந்த பின்னாடி லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சோயா வந்து சேருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ரெடியான பின்னாடி இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து சைடில் ஆறட்டும்னு வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்து நமக்கு இதுக்குள்ளே தயிர் ரெடி பண்ணிடலாங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டிங்கன்னா இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்துடும். இப்போ இதை வந்து நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ சோயா பார்த்திங்கன்னா நான் இறக்கி வச்சதுமே இந்த மாதிரி தனியாக எடுத்து தண்ணியில் சேர்த்து வச்சுட்டேங்க. இந்த மாதிரி தண்ணியில் பச்சை தண்ணியில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்த பின்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துடலாம். நம்ம வந்து சோயா கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணலாங்க. ஆனால் அந்த கோட்டிங் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வராது, அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னே சொல்லலாம் மசாலா. ஸோ இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் எடுத்து சேர்த்த பின்னாடி இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா உங்கள் கையில் வந்து எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பின்னாடி இது வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து புலாவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். 3 துண்டு அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த எண்ணெயிலே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இதில் 2 வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதிலேயே ஒரு பச்சை மிளகாயும் கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை மிளகாயெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு தான் அரிசி எடுக்கிறேன், அதனால் 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ட பின்னாடி இதில் ஒரு 10 அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைக்கு தக்கன வந்து நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கின பின்னாடி இதில் மசாலா சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும் சேர்க்குறேங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சோயாவில் பார்த்திங்கன்னா மசாலாலாம் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் நான் ஒரு தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க, இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சோயா பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலேயே இந்த ஒரு 10 நிமிஷம் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் நல்லா ஊறி இருக்குங்க. ஊறினதுனால பார்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். அந்த தயிர் கூட சோயா ஊறினது அந்த ஒரு சிக்கன் ஃபீலே நமக்கு கொடுக்குன்னே சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்த பின்னாடி இந்த எண்ணெயில் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் கூட வந்து இந்த சோயா பார்த்திங்கன்னா நல்லா கலந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சோயா வேக வைக்கும் போது லைட்டாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம், அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியில் பத்தலைன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சோயா கூட நல்லா இந்த மாதிரி உப்பு சேர்த்த பின்னாடி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில் ஒரு பிடி அளவுக்கு புதினாவும் அதே மாதிரி ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சீரக சம்பா சேர்த்துக்கலாம், சாப்பாடு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அரிசி சேர்த்த பின்னாடி ஒரு தடவை இந்த எண்ணெயிலே அரிசியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கடகடன்னு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும். ஒரு மாதிரி சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த சோயா ஊற வச்சுருந்த அந்த இதிலே மசாலா கொஞ்சம் இருந்தனால ஒட்டிகிட்டு இருந்தனால அதிலே பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து கலந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி தண்ணி சேர்த்த பின்னாடி உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து விசில் போட்டுக்கலாம். மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்டில் வந்து 2 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு விசிலே கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, தம் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக ரைஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிருக்குதுங்க. ஸோ இவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம இந்த ரெசிபி பண்ணிடலாங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய் கூட கொஞ்சம் விட்டு கூட சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த குக்கர் ஓப்பன் பண்ணுறீங்கல்ல அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த வாசத்துக்கு அருமையாக இருக்குங்க. ஒரே ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.